மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணியாற்றி சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் சவுந்தரபாண்டியன் அவர்கள் என்னை பற்றி பேசியதை நான் நட்பின் இலக்கணமாக எடுத்துக்கொண்டு இந்தியன் பில்லர்ஸ் என்றால் நான் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக இருக்கும்னு நினைச்சேன். இங்க வந்து பார்த்தா முழுவதுமாக சேவை மனப்பான்மையுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மிக பெரிய சத்தமே இல்லாம பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு என்பது தெரிய வருகிறது. அந்த வகையில் இந்த இந்தியன் பில்லர்ஸை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எனது பள்ளிக்கால தோழர் நட்பின் இலக்கணம் சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பை ஏற்று மிக சிறப்பாக மார்கழி மாதம் முழுவதும் நிகழ்ச்சிகளை சர்வீஸ் மனப்பான்மையுடன் சேவை மனப்பான்மையுடன் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய வினோத் நரசிம்மன் அவர்களுக்கும் ஐயா இதே போல வினோத் நரசிம்மன் மாதிரியே நம்ம ஐயா தியாகராஜன் ஐயா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சேவையோட ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம வன்னிய கல்யாண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா இலவசமா மாணவர்களுக்கு வந்து இலவச டிஎன்பிசி பயிற்சி மையத்தை வந்து தலைமையேற்று ஆசிரியர்கள் ஒரு குழுவை அமைத்து இலவசமா நடத்தி கொண்டிருக்கிறாரு. இது வந்து மிகப்பெரிய அளவில் சும்மா கடமைக்காக நடத்துகிற நிகழ்ச்சி இல்லாது மிகப்பெரிய அளவில் மாணவர்கள் வந்து வெற்றி பெற்று பல துறைகளில் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடுக்குள்ள செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு அந்த வகையில் தன் பணி நிறைவிலும் சேவையோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஐயா தியாகராஜன் அவர்களுக்கும் அதே மாவட்ட கல்வி அலுவலர் பொன்முடி ஐயா அவர்களை பற்றி தெரியாதவங்க இந்த மாவட்டத்தில் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கல்வித்துறையில் வந்து மிகப்பெரிய சேவையாற்றி பணி நிறைவு பெற்றால் தன்னுடைய சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற ஐயா பொன்முடி ஐயா அவர்களையும் கலைமாமணி டாக்டர் மதுமொழி ஆனந்த் தேன் தமிழ் நாட்டியாலயா நிறுவனர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று நன்றி உரையாக இருக்கின்ற சரவணன் சேசி நிறுவனம் அவர்களையும் மற்றும் இந்த கோபுரி முருகேசன் ஐயா அவர்களையும் சரவணன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று ஒரு நாள் 2 நாள் நடத்திருக்கிற மார்கழி மாதம் முழுவதும் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை சர்வீஸ் மனப்பான்மையோடு நடத்தணும்னா அதுக்கு மிகப்பெரிய மனசு வேணும். அந்த வகையில வினோத் நரசிம்மன் அவர்களோட பணி இன்னும் மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர் வந்து அமைதியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சேவை வந்து எல்லாருக்கும் தெரிந்து கொண்டும் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்து இந்த வினோத் நரசிம்மன் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுகளை எனக்கு தெரியவதற்கு ஒரு வாய்ப்பாக எனக்கு பாலமாக இருந்த என்னுடைய நண்பர் சந்திரபாண்டியன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவர்களுடைய சேவையை மேலும் தொடர வேண்டும் என்று கேட்டு வாழ்த்து நன்றி விடைபெறுகிறேன்.